ஹலோ buddies, வெல்கம் டு டாப்பர்ஸ் டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் நாம் கேள்வி அப்படிங்கிற திருக்குறள் அதிகாரம் தான் பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல கேள்வி. செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம், செல்வத்துள் எல்லாம் தலை. பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, செல்வங்களுள் சிறந்தது கேள்வி செல்வம், அதுவே செல்வங்கள் அனைத்திலும் முதன்மையானது அப்படின்னு இந்த கேள்வி செல்வத்தோட முதல் திருக்குறள் ஆரம்பிக்குது. செவிச்செல்வம் அப்படின்னா, செவி அப்படின்னா காதால் கேட்கப்படும் செல்வம், தலை அப்படின்னா சிறந்த, அணி அப்படின்னா இந்த செல்வத்துள் எல்லாம் தலை, அது வந்து சொல் பொருள் பின்வரும் நிலையணி. அடுத்தது இரண்டாவது திருக்குறள். செவிக்கு உணவில்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும். பொருள் என்ன அப்படின்னா, செவிக்கு உணவாகிய நல்லறிவு கிடைக்காத பொழுதில் வயிற்றுக்கு சிறிதளவு உணவு அளிக்கப்படும். நீங்கள் இதை நிறைய இடத்துல எக்ஸ்பீரியன்ஸ்டு பண்ணி போயிருப்பீங்க. பசியாக இருந்தால் எதையுமே கேட்க தோணாது, அதான் இது. போல்து அப்படின்னா காலத்தில், ஈயப்படும் என்றால் கொடுக்கப்படும். அடுத்தது செவியுணவின் கேள்வி உடையார் அவியுணவின் ஆன்றோடொப்பர் நிலத்து. பொருள் என்ன அப்படின்னா, செவி உணவாகிய கேள்வியினை உடையவர் இவ்வுலகில் வாழ்ந்தாலும் அவர் அவி உணவை கொள்ளும் தேவர்களுக்கு ஒப்பாவார். செவி உணவாகிய கேள்வியினை உடையவர் இவ்வுலகில் வாழ்ந்தாலும் அவர் அவி உணவை உட்கொள்ளும் தேவர்களுக்கு ஒப்பாவார் அப்படிங்கிறது அர்த்தம். சொற்பொருள். நிலத்து என்றால் பூமியில் வாழ்கின்றவராயினும், அவி என்றால் யாகத்தில் கொடுக்கப்படும், அவி உணவு அப்படின்னா யாகத்தில் கொடுக்கப்படும். ஆன்றோரோடு என்றால் தேவரோடு, தேவர்களை தான் அங்கே குறிப்பிடுது. அடுத்து 4. கச்சிலன் ஆயினும் கேட்க அஃதொருவர்க்கு ஒர்க்கத்தின் உற்றாந்துணை. அப்படின்னா, ஒருவன் கற்க வாய்ப்பு இல்லாமல் இருந்தாலும் கற்றோரிடம் சென்று கேட்டறிய வேண்டும். வாழ்க்கையில் தளர்ச்சியோடும் போது அக்கேள்வி அறிவானது அவனுக்கு ஊன்றுகோல் போல துணையாக நிற்கும் அப்படிங்கிறது தான் இதோட பொருள். கற்றிலன் ஆயினும்னா படிக்காதவனானாலும், ஓர்க்கத்தின் என்றால் சோர்வுண்டான போது, ஊற்று ஆம் துணை என்றால் தாங்கும் துணையாகும் அப்படின்னு அர்த்தம். அடுத்து 5. இழுக்கம் உடையுளி ஊன்றுகோல் அற்று ஒழுக்கம் உடையார்வாய் சொல். அணி வந்து உவமை அணி. பொருள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். வழுக்கின்ற நிலத்தில் ஊன்றுகோல் உதவுகிறது போல நல்லொழுக்கமிக்க பெரியோரின் வாய்ச்சொற்கள் வாழ்க்கைக்கு என்றும் உதவும் அப்படிங்கிறது தான் இதுக்கான அர்த்தம். பொருள் என்ன அப்படின்னா, இழுக்கல் உடை உளி அப்படின்னா வழுக்கும் சேற்று நிலத்தில். 6. எனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும். பொருள் என்ன அப்படின்னா, எவரும் அறிஞரின் நல்லுரைகளை கேட்டல் வேண்டும். அந்நல்லுரை சிறிதே ஆயினும் அதனை கேட்ட அளவிற்கு நிறைந்த பெருமையை அது தேடித்தரும் என்றுதான் அர்த்தம். எனைத்து ஆணும் என்றால் எவ்வளவு சிறிது ஆயினும், அனைத்து ஆணும் என்றால் அவ்வளவினாலும், ஆன்ற என்றால் நிறைந்த. 7வது திருக்குறள். பிழைத்துணர்ந்தும் பேதமே சொல்லார் இலைத்துணர் தீண்டிய கேள்வியவர். இதற்கு என்ன அப்படின்னா, நுட்பமாக ஆய்ந்தறிந்த கேள்வி அறிவுடையோர் சொல்பவரின் கருத்தை தவறாக உணர்ந்திருந்தாலும் அது பொழுதும் தீய சொற்களை கூறமாட்டார். இன்னொரு தடவை பாருங்க. பிழைந்துணர்ந்தும் பேதமை சொல்லார் இளைந்துணர் தீண்டிய கேள்வியாவர். நுட்பமாக ஆய்ந்தறிந்த கேள்வி அறிவுடையோர் சொல்பவரின் கருத்தை தவறாக உணர்ந்திருந்தாலும் அது பொழுதும் தீய சொற்களை கூறமாட்டார். இளைத்து உணர்ந்து என்றால் ஆராய்ந்து அறிந்து, ஈண்டிய என்றால் நிறைந்த, பேதமை என்றால் அறிவற்ற முடிகளை. 8வது. கேட்பினும் கேளா தகையவே கேள்வியால் தோற்கப்படாத செவி. என்ன அப்படின்னா, கேள்வியால் துளைக்கப்படாத செவிகளுக்கு கேட்கும் தன்மை இருப்பினும் கேளாத செவிகளாகவே கருதப்படும். கேட்பினும் கேளா தகையவே கேள்வியால் தோற்கப்படாத செவி. திருக்குறள் பொருள் என்ன அப்படின்னா, கேள்வியால் துளைக்கப்படாத செவிகளுக்கு கேட்கும் தன்மை இருப்பினும் கேளாத செவிகளாகவே கருதப்படும். என்ன அப்படின்னா, கேள்வி கேட்காம இருந்தீங்கன்னா அதுவும் கேட்காதவங்களுக்கு தான் அர்த்தம் அப்படின்னு சொல்ல வராங்க. தோற்கப்படாத என்றால் துளைக்கப்படாத. கோலத்தகைவை என்றால் கேளாத காதுகளை ஒத்த. 9வது திருக்குறள். நுணங்கிய கேள்வியரெல்லார் பணங்கிய வாயினர் ராதல் அரிது. பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நுட்பமாகிய கேள்வியறிவு இல்லாதவர் பணிவான சொற்களை பேசுவது இல்லை.
நுணங்கிய கேள்வியரல்லார் வணங்கிய வாயினராதல் அரிது. நுட்பமான கேள்வியறிவு இல்லாதவர் பணிவான சொற்களை பேசுவதில்லை. அடுத்தது 10வது திருக்குறள், இந்த வீடியோவோட கடைசி திருக்குறள். செவியின் சுவையுணரா வாயுணர்வின் மாக்கள் அவியினும் வாளினும் என். பொருள் என்னன்னா, கேள்வியின் வாயிலாக செவிச்சுவை உணராது உணவின் வாயிலாக வாய்ச்சுவை மட்டும் உணரும் மக்கள் இருந்தாலும் இறந்தாலும் ஒரு பயனும் இல்லை. இன்னொரு தடவை பாருங்க. கேள்வியின் வாயிலாக செவிச்சுவையினை உணராது உணவின் வாயிலாக வாய்ச்சுவை மட்டும் உணரும் மக்கள் இருந்தாலும் இறந்தாலும் ஒரு பயனும் இல்லை. செவியின் சுவையுணரா வாயுணர்வின் மாக்கள் அவியினும் வாளினும் என். மாக்கள் என்றால் ஐந்தறிவு உயிர், அவியினும் என்றால் இறந்தாலும், வாளினும் என்றால் வாழ்ந்தாலும். இதோட இந்த கேள்விங்கிற அதிகாரம் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.